Hi all, welcome to Trade with Peace Coach channel. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டோட டெக்னிக்கல் மூவ்மெண்ட்ஸ் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வீடியோட கடைசியில் நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் ஆன பேங்க் நிஃப்டி 50 லெவல்ஸ்க்கு வந்து நம்ம வந்து வீடியோட கடைசியில் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து நிஃப்டி 50 பார்ப்போம். நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா -53.25 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட -0.38% வந்து மார்க்கெட் வந்து நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ் வந்து 14,146.25 என்ற ரேஞ்சில் வந்து இன்னைக்கு வந்து டே க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் பார்த்தீங்கன்னா 4.39% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கான டெக்னிக்கல் ரீசன் பார்ப்போம். பவர் கிரிட் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ட்ரெண்ட் லைன் வந்து ப்ராப்பராக வந்து எங்கல்ஸ் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுட்டு மறுபடியும் வந்து அந்த லெவல் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ப்ராப்பராக வந்து நல்ல ஒரு பையிங் நடந்திருக்கு. இதுதான் வந்து பவர் கிரிட் வந்து நல்ல பையிங் நடந்ததுக்கான ரீசன் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் கொடுத்துருக்கிறதுனால நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாலில் பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து -2.98% வந்து ஃபால் ஆயிருக்கு. ஐடிசி வந்து நம்ம ஏற்கனவே ஓவரால் வியூ பார்த்துருக்கோம். ஐடிசியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு 2-3 வீடியோஸ்க்கு பேக் வந்து 2-3 டேஸ் பேக் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அந்த லெவல் அதோட செல் லெவல் தான் வந்து ரீச் ஆயிருக்கு. 208.45 கீழே போச்சுன்னா நம்ம செல்னு சொல்லியிருந்தோம். ஸோ 208.45 கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ரீட்ரேஸ் கொடுத்துட்டு 206.35 என்ற செல் டார்கெட் நம்மளுக்கு ரீச் ஆயிருக்கு. ஆனால் ஓவரால் வியூ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். வீக்லியில வந்து ஒரு ஹையர் ஹைல இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு கரெக்ஷன் எதிர்பார்க்கிறோம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்கேஸ் ரிவர்சல் கொடுக்காம கரெக்ஷன் கண்டினியூ ஆயிடுச்சுன்னா டில் இந்த லெவல் வரையும் 185.35 என்ற லெவல் வரையும் கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது வரையும் வந்து பையிங் சைடு இருக்காம செல்லிங் சைடு இருக்கிறது வந்து லாங் டைம்க்கு வந்து பெட்டரா இருக்கும்ட்டு நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். இன்கேஸ் பை பண்ணணும்னு நினைச்சோம்னா இன்கேஸ் எப்போ ரிவர்சல் கொடுக்குதோ அந்த இடத்துல எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 220க்கு மேல இந்த லெவலுக்கு மேல வந்து கேண்டில் வந்து எங்கல்ஃபா க்ளோஸ் வச்சுச்சுன்னா 239.75 என்ற ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பையிங் கண்டினியூ பண்ணலாம். இப்போ இந்த ஓவரால் வியூல வீக்லியில் வந்து ஒரு கரெக்ஷன் மோட்ல தான் நம்ம வந்து இப்போத்துக்கு அட் ப்ரெசென்ட் வந்து லாங் டைம்க்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபர்தரா இதோட மூவ்மெண்ட் வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து சக்சஸ் கொடுக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் பாத்தீங்கன்னா -2.60% வந்து ஃபால் ஆயிருக்கு. இது பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து 1 ஹவர்ல வந்து ஒரு பாக்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு நல்ல ஃபால் நடந்திருக்கு. ஸோ எப்பயுமே நம்ம சொல்ற மாதிரி பாக்ஸோட ஹை எந்த பக்கம் பிரேக் கொடுக்குதோ சப்போர்ட்ல பிரேக் பண்ணா சப்போர்ட் வந்து பாக்ஸோட ஹை தான் டார்கெட்னு சொல்லியிருக்கோம். ரெசிஸ்டன்ஸ்ல பிரேக் ஆனா ரெசிஸ்டன்ஸ்ல வந்து சப்போர்ட்டோட பாக்ஸோட ஹை வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ சப்போர்ட்ல பிரேக் ஆயிட்டு கரெக்டாக வந்து நம்மளுக்கு அந்த டார்கெட் வந்து ஃபுல் டார்கெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிவர்சல் கேண்டில் கொடுத்துருக்கு, ஹேமர் போட்டிருக்கு. ஸோ ஃபர்தராக இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இதுதான் வந்து ரிலையன்ஸ் வந்து ஃபால் ஆனதுக்கான டெக்னிக்கல் ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஃபால் நடந்திருக்கு. அடுத்தது வந்து நம்ம நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் பார்ப்போம். நிஃப்டி ஆட்டோ பார்த்தீங்கன்னா -36.50 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட -0.39% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. இண்டெக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. எண்ட் ஆஃப் த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி இந்த ஆட்டோ இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 9379.55 என்ற பாயிண்ட்ஸ் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நிஃப்டி ஃபால் ஆனாலும் டாடா மோட்டார்ஸ் பாத்தீங்கன்னா 0.70% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கான டெக்னிக்கல் ரீசன் பார்த்தோம்னா டாடா மோட்டார்ஸ் இப்போ வந்து இது வந்து ஒரு சேனல்ல இருக்கு. இப்போ ஃபர்தரா நீங்க ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சேனல் வந்து ரெசிஸ்டன்ஸ்ல பிரேக்கப் கொடுக்குதா சப்போர்ட்ல பிரேக்கப் கொடுக்குதான்னு பார்த்துட்டு இந்த எந்த பக்கம் நம்மளுக்கு வந்து பிரேக்கப் கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். ஸோ ஒரு எங்கல்ஃப் கேண்டில் வந்து நல்ல ஒரு க்ளோசிங் கிடைச்சிச்சுன்னா ஃபர்தரா வந்து நம்ம பை பண்ணோம். இப்போ இது கரெக்ஷன் மாதிரி பார்த்தோம்னா ஒரு லோ ஒரு ஹை எடுத்தோம்னா 0.5 நியர்பை 0.6 கிட்ட இருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்தரா மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் கொடுத்தா பை போகலாம்.
இங்கே சப்போர்ட் வந்து பிரேக் ஆயிடுச்சு இந்த லெவல் 185 கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னா நம்ம வந்து செல் வந்து பண்ணலாம். அப்படி இல்லை அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணுறவங்க இந்த சேனலோட பாட்டம் வந்து சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணுறப்பயே வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ட்ரேடிங் அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணுறோமா கன்சர்வேட்டிவாக ட்ரேட் பண்ணுறோமான்றது அவங்களோட சக்ஸஸ் ரேஷியோவை பொறுத்து தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 0.37% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கான டெக்னிக்கல் ரீசன் பார்ப்போம். ஹீரோ மோட்டார்ஸ் வந்து ஃபர்தராக நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 3124.65க்கு மேலே இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அவங்க சூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே வந்து கேண்டில் எங்கல்ஃபாக க்ளோஸ் வச்சுச்சுன்னா 3163.35 அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம். இதை செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 3030.75 கீழே வந்து கேண்டில் எங்கல்ஃபாக க்ளோஸ் வச்சுச்சுன்னா 2991.65 அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து செல் பண்ணலாம். இதுதான் வந்து ஹீரோ மோட்டார்ஸோட இன்ட்ராடே லெவல் டார்கெட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இந்தியா இப்போ ஃபாலில் பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா -1.33% வந்து ஃபால் ஆயிருக்கு. இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து இதோட இது 50 மினிட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து லெவல்ஸ் கொடுத்தோம். பை லெவல் செல் லெவல் கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்துருக்க 193.45 என்ற லெவலில் வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் கொடுத்துட்டு டார்கெட் வந்து 191.65 என்ற லெவலில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ இது ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு இந்த ட்ரேட் எடுத்துருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அவங்க வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 75.65 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 0.24% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இண்டெக்ஸ் க்ளோசிங் வந்து 31,797.90 அந்த லெவலில் வந்து பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மேஜராக பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து 7.30% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட டெக்னிக்கல் ரீசன் பார்ப்போம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்துட்டு நல்லா வந்து ஒரு பையிங் வந்து நடந்திருக்கு. இது வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். எப்பவுமே பிரேக் அவுட்ல ட்ரேட் பண்றது தான் வந்து சக்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். நம்மளோட மூமெண்ட்டும் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் மோஸ்ட் பிரேக் அவுட் ட்ரேடிங்க்கு வந்து நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது அதனால தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் பேங்க் பார்த்தீங்கன்னா 5.16% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆர்பிஎல் பேங்க் வந்து ஓவராலாகவே வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து ரீசெண்டாக ஃபுல்லாக பையிங் தான் பார்த்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு லோ டு ஹை நீங்கள் வந்து ஒரு ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் ட்ராப் பண்ணீங்கன்னா இது கோல்டன் ரேஷியோ லெவலான 0.698 வரையும் தான் கரெக்ஷன் வந்துட்டு ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஒரு லோ ஒரு ஹையர்ல வந்துட்டு இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஹையர் ஹைல வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஃபர்தராக வந்து இதோட டார்கெட் எவ்வளோ தூரம் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா ஃபிபொனாச்சி எக்ஸ்டென்ஷன் போட்டோம்னா லோ ஹையர்ல யூஸ் பண்ணோம்னா மேபி இந்த 1 டார்கெட் வரையும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 277.30ன்றது ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். மேபி பை கண்டினியூ ஆயிடுச்சுன்னா இந்த லெவல் வரையும் நம்ம வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். இதுதான் வந்து இவ்வளோ தூரம் 277.30 லெவல் வரையும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்ட்ராடே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா இந்த டார்கெட் நம்ம எக்ஸ்டென்ஷன் டார்கெட் போட்டோம்ல ஓவரால் டார்கெட் போட்டோம்ல அந்த லெவல் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா கேண்டில் வந்து எங்களுக்கு க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஒரு 7 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இதே செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி ஒரு 7 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் வந்து
இப்போ நம்ம இங்கே வந்து பையில் செல் லெவல் வந்து டக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். இது பியூர்லி பேஸ்ட் ஆன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் இவ்வளோ தூரம் வந்தால் கூட நம்மளோட ஓவரால் கரெக்ஷன் லெவல் எவ்வளோ 61800 தான் ஒரு கரெக்ஷன் லெவலாக வரும். ஸோ ஃபர்தராக நம்ம வந்து செல் கிடச்சா 257.95 கீழே செல் கிடச்சா செல் பண்ணுங்க. எங்களுக்கு கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 270.60 மேலே வந்து கேண்டில் வந்து எங்களுக்கு க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஃபர்தராக வந்து ஆர்பிஎல் பேங்க்ல வந்து நீங்கள் வந்து பை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா -350 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட -1.36% வந்து ஃபால் ஆயிட்டு மார்க்கெட் வந்து நிஃப்டி ஐடியோட இண்டெக்ஸ் வந்து 25,419.15 என்ற லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு கரெக்ஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேஜராக பார்த்தீங்கன்னா நார்கரி வந்து -4.29% வந்து ஃபால் ஆயிருக்கு. இதுக்கான ரீசன் பார்த்தோம்னா இது ஓவராலாக வந்து ஃபுல் மார்க்கெட் வந்து ஹைல போயிடுச்சு. பை ஹெவியாக இருந்துட்டு ஒரு ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு கரெக்ஷன் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து 1 ஹவர்ல பார்த்தோம்னா இன்கேஸ் இது கரெக்ஷன் வந்து டில் நம்ம 608 வரையும் எதிர்பார்த்தோம்னு சொன்னால் இவ்வளோ தூரம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 5090 வரையும் கூட 90.95 வரையும் கூட வந்து கரெக்ஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு ஒரு ஸ்விங் ஃபார்ம் ஆன பிறகு நம்ம வந்து இதில் வந்து நெக்ஸ்ட் பையர் செல்ல வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். அது அடுத்து பார்த்தோம்னா எல்என்டி இன்ஃபோடெக் அதுவும் பார்த்தீங்கன்னா -4.24% வந்து ஃபால் ஆயிருக்கு. அதுவும் சேம் அதே தான் ஒரு ஆல் டைம் ஹைல இருந்து கரெக்ஷன் வந்துட்டு இருக்கு. எல்லாமே ஒரு கரெக்ஷன் மோட்ல தான் இருக்கு. ஸோ நிஃப்டி ஐடி பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்பர் ஸ்விங் வர வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கறது வந்து நல்லது. ஸோ இதுவும் வந்து கோல்டன் ரேஷியோ வரையும் கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு கரெக்ஷன் 3806.10 வரையும் வரது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இடையில ஏதாச்சும் ப்ராப்பராக ஒரு ஸ்விங் ஃபார்ம் ஆனால் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ப்ராப்பராக கிடைச்சிச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதில் வந்து இன்ட்ராடே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபார்மா பார்த்தீங்கன்னா -48.25 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட -0.37% வந்து ஃபால் ஆகிட்டு நிஃப்டி ஃபார்மாவோட இண்டெக்ஸ் வந்து 13,118.10 என்ற லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டிவிஸ் லேப் வந்து 1.06% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் சன்ஃபார்மா பார்த்தீங்கன்னா 0.24% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சன்ஃபார்மா வந்து நம்மளோட இன்னைக்கோட ட்ரேட்லேயே நம்ம கொடுத்துருந்தோம். பை அப்போ வந்து 609.85 சொல்லியிருந்தோம். அதோட டார்கெட் வந்து 613.95 சொல்லியிருந்தோம். செல்பில வந்து 600 கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா செல் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். அப்போ வந்து 595.95 செல் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ சன்ஃபார்மா பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ட்ராடே லெவல் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 600 கீழே கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுட்டு கரெக்டாக வந்து 595.95 என்ற லெவலில் தான் வந்து கரெக்டாக டார்கெட் ரீச் ஆகிட்டு ஃபர்தராக வந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா செல் சைடு பார்த்தீங்கன்னா ஆரோ ஃபார்மா -1.18% வந்து ஃபால் ஆயிருக்கு. ஆனால் இது ஓவரால் வியூ நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆரோ ஃபார்மா பார்த்தோம்னா டேல வந்து ஒரு பாக்ஸ் பிரேக் அவுட் வந்துட்டு ஒரு 2 days பேக் நம்ம வந்து பார்த்துருக்கோம். சாரி இந்த பாக்ஸ் பிரேக் அவுட் ஆனால் நம்ம ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடைச்சிட்டு இன்னைக்கு ஒரு மறுபடியும் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த பாக்ஸ் வந்து ரீட்ரெஸ் பண்ணிருக்கு. இப்போ 1 ஹவர்ல பார்த்தோம்னா டேன்றதுனால 1 ஹவர்ல பார்த்தோம்னா இது ஒரு கரெக்ஷனா பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் கரெக்ஷனா 0.5 வரையும் கொடுத்துட்டு தான் போயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ்ல அப்படியே இன்னும் அடுத்த டைம் ஃப்ரேம்
இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இது வந்து கரெக்டா வந்து எங்க ப்ராப்பரா கொடுக்கலன்னா கேண்டில் வந்து லைட்டா க்ளோஸ் வச்சிருக்கு. டே எண்டிங்ன்றதுனால நம்மளுக்கு ப்ராப்பரா வந்து இந்த இடத்துல நம்ம டிசைட் பண்ண முடியல. ஃபர்தரா வந்து இது வந்து நீங்க ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்களா, இன்ட்ராடே பண்றவங்க வந்து இது வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா சூஸ் பண்ணி இன்ட்ராடே டார்கெட்டா இது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. செல்லுக்கு வந்து ஃபர்தரா ட்ரேட் பண்றவங்க ஆர்எஃப் ஃபார்முலா இதுதான் பை டார்கெட், இது செல் டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆனா ஓவரால் வியூ, என்னோட ஓவரால் வியூ பாத்தீங்கன்னா பை சைடு தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா டேல வந்து பாக்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, பாக்ஸ் பிரேக் அவுட் கொடுத்து கரெக்ஷன் கொடுத்துருக்கு, ரிவர்சல் கேண்டில் போட்டிருக்கு. மேபி கரெக்ஷன் வந்தா நீங்க வந்து செல் பண்ண நினைச்சீங்கன்னா 954.45 கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா 944.95 வந்து ஒரு டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணி நீங்க செல் பண்ணலாம். செல் வந்து நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் பாக்ஸோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுறதுனால பையிங் தான் வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். மோரோவர் ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்காக ப்ராப்பர் பிரேக் அவுட் வந்து இருக்கிறதா ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் இருக்கு. நாளைக்கு டே ஓப்பனிங் பார்த்துட்டு நம்ம வந்து ஃபர்தராக டிசைட் பண்ணலாம். அப்படி பை பண்ணணும்னு நினைச்சோம்னா 980.40 மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா இன்ட்ராடே டார்கெட் வந்து 990.60. ஆனா ஓவரால் லாங் டைமோட டார்கெட் வந்து கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் மேல. ஸோ இது வந்து இதுதான் என்னோட ஓவரால் லாங் டைமோட டார்கெட் வந்து 1200, நியர்பை 1200, 1196.15 1200 தான் என்னோட லாங் டைம் டார்கெட். பட் இது வந்து டேன்றதுனால இது வந்து ரீச் ஆகுறதுனால டைம் எடுக்கும். ஸோ இன்ட்ராடே லெவல் மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்க லாங் டைம் ட்ரேட் பண்றவங்க இந்த ஒரு கரெக்ஷன் முடிஞ்சிச்சு, இல்லைன்னா இங்க இருந்து இந்த ஹை வந்து பிரேக் ஆயிடுச்சு 1000 மேல கேண்டில் க்ளோஸ் வச்சிச்சுன்னு சொன்னா நெக்ஸ்ட் 200 பாயிண்ட்ஸ்க்கு வந்து நீங்க வந்து பையிங் வந்து லாங் டைம்க்கு நீங்க எதிர்பார்க்கலாம். இதுதான் ஆர்எஃப் ஃபார்மாவோட வியூ. இன்ட்ராடே வியூவும் லாங் டைம்க்கான வியூவும் இதுதான். ஸோ ஓகே, இப்போ வந்து நாளைக்கான நிஃப்டி 50யோட இன்ட்ராடே லெவல்ஸ் பார்ப்போம். நிஃப்டி 50யோட இன்ட்ராடே லெவல் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து 14,166.85க்கு மேல வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா 15 மினிட்ஸ்ல கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா 14,219.95 வந்து ஒரு டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி 14,038.80க்கு கீழே வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுச்சுன்னா செல் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ 13,985.70 வந்து செல் டார்கெட்டா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நிஃப்டி 50யோட இன்ட்ராடே லெவல்ஸ். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல் பாத்தீங்கன்னா 31,867.75க்கு மேல வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா 15 மினிட்ஸ்ல டார்கெட் வந்து அரௌண்ட் 32,000 வந்து ஒரு டார்கெட்டா வந்து பையிங் டார்கெட்டா நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி செல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 31,544.90 கீழே வந்து கேண்டில் எங்கல்ஃபா க்ளோஸ் வச்சுச்சுன்னா இது கிட்டத்தட்ட நியர்பை 31,400 வரையும் வந்து 430 420 வரையும் வந்து 31,420 430 வரையும் வந்து நீங்க வந்து செல் டார்கெட்டா வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பை டார்கெட்டோட லெவல், இது வந்து செல் டார்கெட்டோட லெவல். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து செல் டார்கெட்கான லெவல், இது வந்து பை டார்கெட்கான லெவல். ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.